பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. பதக்கத்தினை ராணுவ அதிகாரி லாசர் ஐயா, அவர் லாசர் அல்ல கெய்னர் 6 புத்தகங்களை வெளியிட்டவர், அவருக்கும் நமது நன்றியை தெரிவிப்போம். இந்த நிகழ்வில் ஐயா இத்தனை சிறப்போடு செய்ய முடிகிறது என்றால் அது அவருடைய இணையரின் ஒத்துழைப்பு தான். மொத்த குடும்பமும் இன்று இந்த நிகழ்வின் பொருட்டு களப்பணியாற்றியமைக்காகவும் இப்ப முழுமையான ஒரு கடவுளை எழுப்பி நம்முடைய அன்பினை தெரிவிக்கலாம். ராம்ஜி அந்த ஷீட் நீங்க அந்த ஷீட் தாய் கையை காட்டுங்க. அந்த ஷீட் மேல் மேல் தேர்வு அது இல்லப்பா. அதான் இங்க பாருங்க. அது தேர்வு சொல்லு. ஆசி அஜித் குமார் கிருஷ்ணா காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி. இங்க பாருங்க ஆசி தமிழ் சார் இங்க பாருங்க ராகவ மைந்தன் கவிஞர் இங்க பாருங்க அப்படிங்க கவிஞர் ஜான்சன் அருமை கலாசி கவிதை இருக்காரு. ஆசிரியர் தென்காசி பாயிண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருக்காரு. லாவண்யா செந்தில் வேலன் காரைக்கால். அவர் 2 தான். செந்தில் வேலன் சேவாரத்னா காரைக்கால். குளத்தூர் தொகுதி வந்திருக்கு. நம்ம முக்காசாலை விருது வாங்கினவங்க. தேர்தல் ஆனா நல்ல ஒரு ஃபீல்டு ஒர்க்கர். அவங்க திராவிட முன்னேற்ற பொறுப்பு இருக்காது. குளத்தூர் அடுத்ததாக முனைவர் பாலமுருகன் அவர்கள் நம்பிக்கை இணைந்து மிகச் சிறப்பாக களப்பணியாற்றும் நம்முடைய பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு உங்களின் முழுமையான கரவொலியோடு இப்பொழுது விருது வழங்கப்படுகிறது. பயிலரங்கத்தின் கவிஞர் வசீகரன் அவர்கள் தயார் நிலையில் இருக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாக விருதினை பெற்றுக்கொள்ள இந்த சான்றிதழ் அடுத்ததாக எழுத்தாளர் NC மோகன்தாஸ் ஐயா. எத்தனை நாளுக்கு மேலாக நம்மை ஆளுமை செய்த ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வரலாறு என்பது வந்து போனவர்களின் கணக்கல்ல, இந்த சமூகத்திற்கு நல்லவற்றை தந்து போனவர்களின் வழக்கு. எங்களுடைய மனிதத்திற்கு மூலமாக அமைந்தது ஐயாவுடைய தொண்டு நிறுவனம் தான். இதுவரை நாங்கள் குவைத்தில் இருக்கும் போதே 5 கோடி ரூபாய் எனும் உச்சபட்ச இலக்கை அடைந்த ஐயா அவர்களுக்கு 1 நாளாக வருகை புரிந்தவர்களையும் நிகழ்வில் விருது பெற்றவர்களையும்
ஒரு கம்பீரமாக எழுந்து நின்று ஒரு கரவொலி எழுப்பி இந்த நிகழ்வினை நாம் முழுமையாக ஆளுமை செய்வோம். அனைத்து ஆண்டோர் பெருமக்களையும் ஆண்டோர் பெருமக்களையும் இணைத்துக் கொண்ட என்சிஎம் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் நம்முடைய முழுமையான கரவொலி நிகழ்வை சிறப்பிக்க ஒரு மகத்தான சாதனை. ஒரே இல்லத்தில் 2 ஆளுமை பணியில் வெற்றி பெற்றவர்கள் ஐயா முருகேசன் குடும்பத்தினர் என்பது கூடுதல் சிறப்பு. உற்சாகமான ஒரு கரவொலி எழுப்பி ஐயாவிற்கு நமது நிகழ்வின் சார்பாக மிக சிறப்பாக ஆட்சி பணியில் இருவரும் வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர்களுக்காக நம்முடைய கரவொலி. முருகேஷ் அவர்களுடைய 3 குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். அதில் 2 பெண் குழந்தைகள் இந்திய ஆட்சி பணிக்கு தயார் செஞ்சு யூபிஎஸ்சி அப்படிங்கிற பரீட்சை எழுதி இந்திய வன பாதுகாப்பு அலுவலராக ஒருவரும், இந்திய காவல்துறை அலுவலர், நமக்கு ஐபிஎஸ் சொல்வோம், இந்திய ஆட்சியாளராக கலெக்டராக வர்றதுக்கான முன்னேற்பாடுகளுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே வீட்டிலிருந்து 3 குழந்தைகளும் இந்த மாதிரி ஒரு மத்திய ஆட்சி பணியில் ஒரு பெரிய பதவிகளில் போறதுக்கு அவரும் அவருடைய துணைவியார் எழுத்தாளர், மிக பிரபலமான எழுத்தாளர், நீதிதிகாரம் அப்படின்ற நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த வெண்ணிலா என்பவர்கள் துணை இயக்குனராக நம்ம தமிழகத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த குழந்தைகளை அவ்வளவு நல்லா வளர்த்து அந்த அளவுக்கு இப்ப 2 குழந்தைகள் பயிற்சியில் இருக்கிறார்கள். இன்னொரு குழந்தை பரீட்சை எழுதி கொண்டு இருக்கிறார், பரீட்சை முடிச்சிட்டார். மிக சிறப்பான அறிமுகம். ஏன்னா அந்த புதல்நிலை பணி எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் சொல்லி இருக்கும். அது ஒரே குடும்பத்தில் 3 இருப்பது மேலின் சிறப்பு. அவர்களுக்கு நன்றியை பதிவு செய்து இப்பொழுது கவிஞர் லாவண்யா உங்களுடன் கவிதையோடு முருகேசன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சான்று வழங்கப்படுகிறது. முருகேசன் ஐயா சான்று வழங்குகின்றார்கள். அடுத்ததாக நிறைவாக ஒரு கவிஞர் வாசிப்பதற்கு முன்பாக கண்ணதாசனின் 4 வரிகள் ஆண்டால் அது பெரும் பேரின்பம். இது கவிதை அல்ல, பாடலின் வரிகள். அன்னையின் கை வர நீங்க அங்க கூப்பிட்ட வர